ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா பெண்களுக்கு எதிராக ஒரு வன்முறையோ இல்ல குற்றங்களோ நடக்குதுன்னா அதை தண்டிக்கிற விதமா பாதுகாப்பான சட்டங்கள் நிறையவே இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இப்ப கூட சட்டசபையில நம்ம முதல்வர் என்ன பண்ணாருன்னா பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு யாரா எதிராக குற்றங்கள் செய்தாலோ இல்ல தவறுகள் செய்தாலோ அவர்களை இழிவுபடுத்தினாலோ கடுமையான தண்டனைகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட மசோதாக்கள்லாம் நிறைவேற்றினாங்க. அது ஒரு வழியா பண்ணிச்சு, அமலுக்கு வந்துருச்சு. இப்படி இருக்கும் போது இந்த சட்டங்கள் அதிகாரியா இருந்தாலும் சரி சாமானிய மக்களா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்றதான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா பெண்கள் நம் நாட்டின் கண்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா அந்த வகையில பெண்கள் இந்த சட்டத்தை அவங்களுக்கு பாதுகாப்பா உண்மையிலே யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறியதா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துல ஒரு பெண் எஸ்ஐயை தாக்கிட்டதுனால விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகி தாக்கிட்டதா என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு கிளம்பிருச்சு. இது குறித்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன பண்ணாங்க, கருத்து தெரிவிச்சாங்க. ஆனா உண்மையிலேயே இது சம்பவம் நடந்திருக்கா? யாரா இருந்தாலும் தப்பு தான். ஏன்னா ஒரு பெண்ணுன்னு அவங்க நீங்க காவல் அதிகாரியா இருக்கட்டும் இல்ல மற்ற அதிகாரியா இருக்கட்டும் இல்ல சாமானிய மக்களா இருக்கட்டும், பெண்னாலே அவங்களுக்கு எதிராக ஒரு அநீதி நடக்குதுன்னா அது உயர் பதவியில இருக்கிற யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதுதான் நிலைப்பாடு. ஆனா இந்த விவகாரத்துல அதிரடியா முடிவெடுத்து காவல்துறையினர் என்ன பண்ணிருக்காங்க, தீவிர விசாரணை நடத்திருக்காங்க. என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த 5ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் அமராவதி புதூர் கிராம மக்களும் விசிக நிர்வாகி இளைய கௌதமும் சேர்ந்து என்ன பண்றாங்க, சோமநாதபுரம் காவல் நிலையத்துல ஒரு புகார் மனு கொடுக்க போறாங்க. கோவில் நிலைய சம்பந்தமா என்ன பண்றாங்க, இந்த புகார் மனு கொடுக்குறாங்க. இந்த கேஸ அங்க இருக்கிற எஸ்ஐ முத்துகிருஷ்ணன் தான் என்ன பண்ணிருக்காரு, விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இந்த அம்மா புனிதா எஸ்ஐ என்ன பண்றாங்க, வெளியில ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்டேஷன் உள்ள என்ட்ரி ஆகும்போது இந்த கேஸ் விசாரணை போகும்போது இவங்களாம் இன்வால்வ் ஆகுறாங்க. உள்ள இன்வால்வ் ஆயிட்டு என்ன பண்றாங்க, ஒரு சார்புக்கு என்ன பண்றாங்க, இவங்க சப்போர்ட் பண்றதா என்ன பண்றாங்க அங்க இருக்கிற மக்கள் கூறுகிறாங்க. ஆனா இதுல வாக்குவாதம் முற்றி போய் இளைய கௌதமனுக்கும் புனிதா என்ற எஸ்ஐக்கு என்ன பண்றாங்க, வாக்குவாதம் முட்டி என்ன பண்றாங்க, அங்கேயே பேசி முடிச்சுட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. இதுலதான் இங்க இந்த புனிதா என்ற எஸ்ஐ என்ன பண்றாங்க, எப்படி இளைய கௌதமனை மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஒரு தனியார் மருத்துவமனையிலும் அரசு மருத்துவமனையிலும் என்ன பண்றாங்க, என்னை தாக்கிட்டாங்க, என்னை கீறிட்டாங்க, கத்தி போன்ற ஆயுதங்களை வச்சு என்னை கீறிட்டாங்க, எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, போய் அட்மிட் ஆகிறாங்க. உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் எல்லாம் பரிசோதிச்சு என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு அப்படி ஒன்றும் காயெல்லாம் ஒன்றும் ஏற்படலையே, நீங்க எதுக்கு அட்மிட் ஆகணும், உங்களை ஓபி போடுறதுக்கு அவசியமே இல்லை, நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லும் போது வலுக்கட்டாயமா அங்கேயே பிரச்சனை பண்ணி என்ன பண்றாங்க, சேர்ந்துக்கிறாங்க. சரி இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும் போது புனிதா என்ன பண்றாங்க, தன்னுடைய வீட்டாருக்கு போன் பண்ணி என்ன இது மாதிரி தாக்கிட்டாங்க, நீங்க நியூஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. இந்த நியூஸ் வெளியில வருது. வெளியில வந்தோடனே பாத்தீங்கன்னா காவல்துறை என்ன பண்றாங்க, சரி ஓகே காவல்துறை மேலேயே கைய வச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போர்ஸோட என்ன பண்றாங்க, கேஸ் எடுத்து நடத்துறாங்க. ஆனா இங்க விசாரணை வேற மாதிரி போகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிசிடிவி காட்சியெல்லாம் என்ன பண்றாங்க, கலெக்ட் பண்றாங்க போலீஸ்காரங்க. கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கா, அடிச்சிருக்காங்களா, தாக்கி இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி சம்பவம் நடக்கவே இல்லை. சரி ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் எல்லாம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்டரும் கூப்பிட்டு என்ன பண்றாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் எல்லாம் கேட்கறாங்க, என்னப்பா இவங்களுக்கு அடிபட்டு இருக்கா, என்னாச்சு ஏதாச்சும் நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் தெல்ல தெளிவா சொல்லுங்க, ஐயா உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, நாங்க சொல்லிட்டோம், ஆனா இருந்தாலும் அவங்களா வாலண்டரியா என்ன பண்றாங்க, என்ன அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு காயமும் இல்லை, உட்காயமும் இல்லை, வெளிக்காயமும் இல்லை, எந்த ஒரு காயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளீனா என்ன பண்றாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாங்க. இப்போ இங்க போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா விசாரணையை வேற திசையில திருப்புறாங்க. அதாவது விசிக நிர்வாகி இளைய கௌதம் மேல இவங்க பழி சுமத்துனாங்க. ஆனா அந்த கண்ணோட்டத்துல போலீசார் விசாரணை செஞ்சதுல அவர் மேல எந்த தப்பு இல்ல, அப்ப இதுக்கு என்ன காரணம் சொல்லிட்டு விசாரணையை எஸ்ஐ புனிதா மேல திருப்புறாங்க. அங்க திருப்பும் போதுதான் திடுக்கிடும் தகவல்கள் அப்படின்றது வெளிப்படுவது. இவங்க மேல ஆல்ரெடி எல்லா ஊர் பொதுமக்களும் கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. இந்த எஸ்ஐ சரியில்லைங்க, ரொம்ப மிரட்டுறாங்க, தேவையில்லாம மூக்க நொழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட புகார்கள் இந்த பெண் எஸ்ஐ மேல என்ன பண்றாங்க, வழக்கு தாக்கல் பண்றாங்க. ஆனா இருந்தாலும் காவல் நிலையத்தில் இவங்க மேல நிறைய கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. நீங்க பண்றது தப்பு, நீங்க போற ரூட் சரியில்லை, நீங்க இதே மாதிரி போயிருந்தீங்கன்னா உங்களை என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்பர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் வார்னிங் கொடுத்துட்டாங்க. டிரான்ஸ்பர் கொடுத்துட்டாங்க. ஆனா இவங்க அதே ஊர்ல நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரான்ஸ்பர் கிடைச்சும் கூட இவங்க என்ன பண்ணாங்க, மாறாம அங்கேயே வேலை செஞ்சிருக்காங்க. சோ இது கிட்டத்தட்ட இவங்க பிளான் பண்ணியே செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இங்கேயே நம்ம வேலை செய்யணும்னா நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு வீண் பழியை போடணும் அப்படின்னு
சொல்லிட்டு விசிக நிர்வாகி மேல என்ன பண்றாங்க, இவங்க வந்து என்ன பண்றாங்க, பழைய போடுறாங்க. ஆனா இதுல வந்து நிறைய உட்கட்சி பூசல்லாம் இருக்குது, அது வேற விஷயம். ஏன்னா இவங்க ஏன் டார்கெட் பண்ணணும், விசிக நிர்வாகி ஏன் டார்கெட் பண்ணணும்னா, அந்த நிலத்தகராறுல இவங்க என்ன பண்றாங்க, ஆப்போசிட் பார்ட்டிக்கு என்ன பண்றாங்க, இவங்க சப்போர்ட் பண்றாங்க. சோ இதே காரணமா வச்சு என்ன பண்ணலாம், இங்கே நம்ம இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றாங்க, இவங்க அந்த விசிக நிர்வாகி இளைய கௌதம் மேல வீண் பழியை சுமத்தி என்ன பண்றாங்க, கெட்ட பேர் உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இந்த டிராமாவை நாடுறாங்க. சோ இது முழுக்க முழுக்க ஒரு டிராமா, பொய் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை ஒரு முடிவு எடுக்கிறாங்க. புனிதா மேல என்ன பண்றாங்க, ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இதுல விசிக நிர்வாகி இளைய கௌதம் மேல எந்த பழியும் இல்ல, எந்த தவறும் இல்ல, அவரு நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு விடுறாங்க. உடனே இதை கண்டித்து வந்து என்ன பண்ணுவாரு, நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா என்ன பண்ணுவாரு, உடனே பொங்கி எழுவார்ல, என்ன விஷயம் ஏது விஷயமே ஐயாக்கு தெரியாது, விசாரிக்கவும் மாட்டாரு, அவருக்குன்னு ஒரு உளவுத்துறை இருக்கு, அந்த உளவுத்துறை செயல்படுதா இல்ல வீட்டுல படுத்து தூங்குதா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. உடனே என்ன பண்ணாரு, பொங்கி எழுதுறாரு. திமுக ஆட்சியில வந்து பெண்களுக்கு வந்து என்ன பண்ணல, பாதுகாப்பே இல்ல, சாமானிய பெண்களுக்கு தான் இப்படி இருக்குதுன்னா உயர் காவல் அதிகாரிக்கு கூட இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ரொம்பவே பொங்கி எழுந்தாரு. ஆனா இங்க விஷயமே வேற. இப்ப ஐயா என்ன பண்றாரு, கப்பு சிப்பு என்ன பண்றாரு, வாயை முடிக்கிறாரு. ஐயோ அவசரப்பட்டு நம்ம வார்த்தையை விட்டுட்டோமே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான், எந்த ஒரு விவகாரம் இருந்தாலும் யாரு எவங்க பின்னணி என்ன அதெல்லாம் முதல்ல கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பழிய சுமத்துங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்துல இது மாதிரி தான் வாயை விட்டு என்ன பண்ணிருக்காரு, வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த ஈசிஆர்ல பெண்களை ஃபாலோ பண்ணி மடக்கி ஒரு விவகாரம் இருந்ததுல, அதுல வந்து திமுக கூடி இருந்தது, இவங்க எல்லாம் திமுக காரங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு சொல்லிட்டாரு. ஆனா பிடிப்பட்ட அக்யூஸ்டே என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து திமுக பாரம்பரியம் இல்லவே இல்ல, எங்களுடைய பாரம்பரியம் எல்லாமே அதிமுக தான், எங்களுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாமே அதிமுக தான், நான் அதிமுக தான் சொல்லிட்டு அவர் ஃபுல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. சோ இந்த விவகாரம் இப்படி இருக்கும்போது பாலியல் வழக்குகளுக்கு எதிராக ஆதரவு தெரிவிச்சிருந்த எடப்பாடி பழனிசாமி அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்குல வந்து பாத்தீங்கன்னா, ஆனா அவங்களோட வட்ட செயலாளர் என்ன பண்ணிருக்காரு, குற்றவாளிக்கு சப்போர்ட் பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்காரு. பாதிக்கப்பட்ட பெண்ணுகிட்ட போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, நாங்க உங்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுக்குறோம், செட்டில்மெண்ட் கொடுக்குறோம், கேஸை வாபஸ் வாங்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது குன்றத்தூர்ல அதிமுக நிர்வாகி என்ன பண்றாருன்னா, தன்னுடைய வீட்டுல வாடகைக்கு இருந்த பெண்கள் கிட்ட பாலியல் துன்புறு குறித்து தொடப்ப கட்டால வாங்கினாரு, அது வேற விஷயம். சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து எந்த ஒரு விஷயமும் முழுசா தெரிஞ்சுக்காத எடப்பாடி பழனிசாமி ஐயா என்ன பண்றாருன்னா, திமுக அரசு எப்ப தப்பு செய்யும் உடனே ஃபர்ஸ்ட் வாய்ஸா நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, முந்திரி கொட்ட மாதிரி என்ன பண்ணாரு, முந்தி அடிச்சுன்னு வராரு. ஆனா அவரு சொல்ற கருத்துகளும் சரி, அவரு சொல்ற குற்றச்சாட்டுகளும் சரி, பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கே வந்து அது ஆப்பா வந்து விளையுது. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. சோ இந்த பெண் எஸ்ஐ விவகாரத்துல இது மாதிரி தான் வந்து என்ன பண்ணாரு, முன்னாடியே வந்து என்ன பண்ணாரு, திமுக அரசு வந்து கண்டுக்கிறது இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல அப்படி இப்படின்னு சொன்னாரு. ஆனா இது அந்த பெண் எஸ்ஐயே டிராமா ஆடி இருக்காங்க, வீண் பழியை வந்து விடுதலை சிறுத்தை கட்சி மேல போட்டிருக்காங்க அப்படின்றதுதான் தெல்ல தெளிவா தெரியுது. சோ இதுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா நிறைய பேரு கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க. இதுவே அந்த எஸ்ஐ மேல உண்மையிலேயே அந்த விசிக நிர்வாகி தாக்குதல் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு என்ன மாதிரி தண்டனைகள் வந்து கொடுத்திருப்பீங்க, அதே தண்டனையை இப்ப இந்த பெண் எஸ்ஐக்கு கொடுக்கணும். ஏன்னா வீண் பழியை சுமத்தி கலங்கங்க ஏற்படுத்தியிருக்காங்க, அவரு நற்பெயருக்கும் சரி கட்சிக்கும் சரி கலங்க ஏற்படுத்தியிருக்காங்க. அதனால அந்த பெண்ணுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசிக நிர்வாகிகளும் நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, குரல் கொடுத்திருக்காங்க. இப்போ காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போகுது, ஏன்னா ஆல்ரெடி அவங்க மேல வந்து பொதுமக்களே நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இது போக ஒரு கட்சியை கலங்கப்படுத்தணும், கட்சியில் இருக்கிற நிர்வாகிக்கு அவர் பேருக்கு வந்து கலங்க ஏற்படுத்துற விதத்துல இவங்க செயல்பட்டு இருக்காங்கன்னா கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் கோரிக்கையா இருக்குது. சோ இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.